ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெஜ் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வரும்போது அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும்ல, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட் ஆனால் நான் இங்கே வந்து பட்டை, கிராம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா பவுடர் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி. ஸோ அந்த மசாலா பவுடர் போடுறதுனால நான் வெறும் பட்டை, லவங்கம் மட்டும் சும்மா வாசனைக்காக ஃபஸ்ட்டு வதக்கும் போது போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட அந்த அரைச்ச பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நல்லா அந்த ஆயிலில் சேர்ந்து ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருட்களை எல்லாம் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா சாட்டே வந்ததுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அது கூட சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் 1.5 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ஒரு ஓகே அப்படின்றவங்க 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். பட் 1.5 தக்காளி போட்டாவே கரெக்டாக இருக்கும் இந்த குருமாவுக்கு. அந்த பெரிய சைஸ் தக்காளியில் 1.5 தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இப்போ மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், அந்த அளவு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். தேங்காய், முந்திரி, கடல சேர்த்து அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் குருமாக்கு. அந்த காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் வந்து எல்லா காயும் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியோ இல்லை மூக்கல்லையோ ஏதோ ஒன்று சேர்த்து குக்கர்லேயே கூட வதக்குவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஃபுல் விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து வானல் வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த காயெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதங்கட்டும்னு சொல்லி ஆயிலில் வதங்கட்டும்னு விட்டுருக்கேன். நான் சைடில் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு உருளைக்கிழங்கும் மூக்கல்லையும், அதாவது கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது இந்த உருளைக்கிழங்கையும் மூக்கல்லையும் சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு கொண்ட கடலைக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் குருமாக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி கருப்பு மூக்கல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் நம்ம குருமாக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அந்த தேங்காய் பேஸ்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2 மடங்கு அதிகமாக, அதே அளவுக்கு அந்த பேஸ்ட் அளவுக்கு 2 மடங்கு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி இந்த காயை நல்லா கேரட்டையும் பீன்ஸையும் வதக்கி வெந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாமே அவ்வளோ தண்ணி ஊற்றினாவே இந்த குருமா கொதித்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அளவுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா காய் ஃபுல்லாமே வேக விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அதில் இருந்தது ஃபஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி ஃபுல்லாத்தையும் தூவிட்டு அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.